உலக அளவில் முதலாளித்துவ கொள்கைகளுக்கு எதிராக கம்யூனிச கொள்கை என்னும் பொது உடைமை கொள்கையை கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்தான் இன்றைய தினத்தின் நாயகன் பிடல் காஸ்ட்ரோ. யார் இந்த பிடல் காஸ்ட்ரோ? ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராளியும் புரட்சியாளருமான சேகுவேராவின் உயிர் தோழர். 1926ஆம் ஆண்டு கியூபாவில் ஒரு செல்வ செழிப்பான விவசாய தந்தைக்கு பிறந்தவர்தான் புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ. இவர் என்னதான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கியூப மக்களின் அடிமை நிலையை கண்டு தனது வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு கியூபாவின் மக்களுக்காக அமெரிக்கா என்னும் மிகப்பெரிய ஏகாதிபத்திய நாட்டை எதிர்த்து போராட ஆரம்பித்தார். அமெரிக்கா, அது என்ன அவ்வளவு சாதாரண வார்த்தையா? உலகிலுள்ள பெரு முதலாளிகள் அனைவருக்கும் ஒரு மந்திர சொல்லாக இருப்பதுதான் அமெரிக்கா. 20ஆம் நூற்றாண்டின் வல்லரசு நாடாக திகழ்ந்த அமெரிக்கா உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடிவு செய்தது. ஆனால் கியூபாவில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியவில்லை. அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்தான் பிடல் காஸ்ட்ரோ. அமெரிக்கா தனது ஏகாதிபத்திய கொள்கையின் மூலம் கியூபாவில் அதனுடைய கொடியை நாட்டியிருந்தது. ஆனால் அமெரிக்காவால் அங்கு நெடுங்காலம் நிலைத்து நிற்க முடியவில்லை. அமெரிக்காவின் பழம்பெரும் முதலாளிகள் கியூபாவில் கால்பதித்து கியூப நாட்டு அரசின் துணையுடன் அங்கு தொழில் செய்து கியூப நாட்டு மக்களையும் அதன் செல்வத்தையும் சுரண்டிக் கொண்டிருந்தனர். இதனைக் கண்டு கொதித்தெழுந்த பிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அரசிற்கு எதிராக போராட்டத்தில் குதித்தார். அவர் தனது போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல தேர்ந்தெடுத்த கொள்கைதான் கம்யூனிசம். பிடல் காஸ்ட்ரோ கல்லூரி படிப்பின் பொழுதே கம்யூனிச கட்சியில் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றார். அவரது தொடர் போராட்டத்தின் விளைவாக 1959ஆம் ஆண்டு புல்ஜென்சியோ பெட்டிஸ்டாவின் ஆட்சியை வீழ்த்தி தலைமை அமைச்சராக பொறுப்பேற்றார். 1959 முதல் 1976 வரை கியூபாவின் பிரதமராகவும் 1976 முதல் 2008ஆம் ஆண்டு வரை கியூபாவின் ஜனாதிபதியாகவும் பொறுப்பு வகித்தார். இவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்காவிற்கும் கியூபாவிற்கும் நேரடி மோதல்கள் வெடித்தது. முதலில் காஸ்ட்ரோவை அமெரிக்கா தன் பக்கம் இழுக்க நினைத்து பல திட்டங்களை தீட்டியது. ஆனால் அதனுடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. கியூபாவின் வளங்கள் அனைத்தும் கியூப மக்களுக்கே சொந்தமென காஸ்ட்ரோ அறிவித்தார். மேலும் கியூபாவில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்தையும் பொது உடைமையாக அறிவித்தார் காஸ்ட்ரோ. அதனால் கடும் கோபம் கொண்ட அமெரிக்கா கியூபாவின் மீது பொருளாதார தடை விதித்தது. கியூபாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் கியூபாவிலேயே தேங்கும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது பிடல் காஸ்ட்ரோவுக்கு கை கொடுத்தது ரஷ்யாதான். கியூபாவின் பொருட்களை ரஷ்யா இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டது. மேலும் கியூபா மக்களும் தங்கள் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தனர். இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. எனவே காஸ்ட்ரோவை கொலை செய்ய அமெரிக்காவின் CIA அமைப்பு தீவிரமாக செயற்பட்டது. ஒரு முறை இருமுறை அல்ல, மொத்தம் 638 முறை பிடல் காஸ்ட்ரோவை கொலை செய்ய திட்டமிட்டு அமெரிக்கா தோல்வி கண்டது. பிடல் காஸ்ட்ரோவை கொலை செய்ய அமெரிக்கா சதி திட்டம் தீட்டியதை பிரிட்டிஷ் ஊடகமான சேனல் 4 ஆவணப்படமாக வெளியிட்டது. அந்த ஆவணப்படத்திற்கு பிடல் காஸ்ட்ரோவை கொல்ல 638 வழிகள் என்ற தலைப்பையே வைத்தது. அதில் முக்கியமானவை பிடல் காஸ்ட்ரோவுக்கு விஷம் கொடுப்பது, ரசாயனம் தெளிப்பது, குண்டு போடுவது, துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுவது, சுருட்டில் விஷம் தடவுவது, விபத்தை ஏற்படுத்துவது, விஷ மாத்திரை கொடுப்பது என பல முயற்சிகளை மேற்கொண்டது. பிடல் காஸ்ட்ரோவை கியூபாவில் உள்ள மாஃபியா கும்பலை வைத்து கொல்ல அமெரிக்கா முடிவு செய்தது. ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. இந்த ஆவணங்களின்படி காஸ்ட்ரோவை கொலை செய்ய வேண்டும் என்பது CIAவின் நோக்கமாக முதலில் இருக்கவில்லை. மக்களிடம் அவருக்குள்ள நட்பெயரை கலங்கப்படுத்தும் முயற்சியே முதலில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. உதாரணமாக, தாடிக்காரர், விலங்குகளின் முடியை தாடியாக கொண்டவர் என்பது மாதிரியான கேலி வார்த்தைகளை அதிகமாக கசிய விட்டிருக்கிறார்கள். 1960ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் வரை, குறிப்பாக அந்த ஆண்டின் பிற்பகுதியில் காஸ்ட்ரோவின் பேச்சுக்களை திரிவுபடுத்தும் வேளையில் CIA இறங்கியிருந்தது. தனது திட்டங்களையும் செயலையும் நாட்டு மக்களுக்காக தெரியப்படுத்த அவ்வப்போது ரேடியோவில் காஸ்ட்ரோ உரையாற்றுவார். அப்போது அவர் பேசும் மைக்கில் ரசாயன பவுடரை தெளிக்கலாமா
என்று யோசித்ததாக உயர் அதிகாரிக்கு அனுப்பிய செய்திக்குறிப்பில் ஒரு CIA அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது யோசனையுடன் நின்றுவிட்டது. அதேபோல் உரை நிகழ்த்துவதற்கு முன் சுருட்டு பிடிப்பது கஸ்ட்ரோவின் வழக்கம். அப்போது அவருக்கு விச சுருட்டு கொடுக்கலாமா என்றும் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உச்சமாக கஸ்ட்ரோ அணியும் பாதணிக்குள் நச்சு ரசாயனத்தை தெளிக்கலாமா என ஒரு CIA ஏஜென்ட் யோசித்திருக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டுக்கு கஸ்ட்ரோ சுற்றுப்பயணம் செய்யும் போது ஹோட்டல் பணியாளர் மூலம் இந்த திட்டத்தை செயற்படுத்த முயற்சி நடந்துள்ளது. ஆனால் அதுவும் நிறைவேறவில்லை. இதன் தொடர்ச்சியாக விபத்து மூலமாக கியூபாவில் உள்ள முக்கியமான 3 தலைவர்களை அழிக்க முடியுமா என 1960களில் CIA முயற்சி செய்துள்ளது. முன்னோட்டமாக கஸ்ட்ரோவை கொல்ல திட்டம் வகுக்கப்பட்டது. கடன் தொல்லையால் அவதிப்பட்ட ஒரு கியூப குடிமகனை இந்த திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்தார்கள். பலமுறை மூளை சலவைக்கு பின் குடும்ப சூழ்நிலைக்காக கார் மூலம் விபத்து ஏற்படுத்த அந்த கியூபன் ஒப்புக்கொண்டான். ஆனால் இத்திட்டம் செயல் வடிவம் பெறவில்லை. இதே காலகட்டத்தில் CIAவின் மருத்துவ பிரிவு 1960ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி விச சுருட்டுக்கள் அடங்கிய பெட்டியை CIA ஏஜென்ட்டிடம் கொடுத்துள்ளது. அதிலுள்ள எந்த சுருட்டை எடுத்து கஸ்ட்ரோ தன் உதட்டில் வைத்தாலும் உடனே மரணம் நிகழும். அந்தளவு சக்தி வாய்ந்த அந்த ரசாயன சுருட்டு பெட்டி கஸ்ட்ரோவிடம் போய் சேர்ந்ததா என்பதற்கான குறிப்பு இந்த தணிக்கை செய்யப்பட்ட ஆவணங்களில் இல்லை. இது தவிர கஸ்ட்ரோவுக்கு விச மாத்திரை கொடுக்கலாமா என்றும் CIA பரிசீலித்திருக்கிறது. ஆனால் இந்த முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. 1963ஆம் ஆண்டு தொடக்கத்தில் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக கஸ்ட்ரோவை அழிக்க முடியுமா என CIA உயர்மட்ட குழு விவாதித்திருக்கிறது. இதற்கெல்லாம் முடிசூட்டுவது போல ஒரு முயற்சியை CIA தீட்டியது. அதுதான் ஃபிடல் கஸ்ட்ரோவின் காதலியை வைத்தே அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தது. அதற்கு அவரின் காதலியும் சம்மதம் தெரிவித்தார். ஃபிடல் கஸ்ட்ரோவுடன் இருக்கும் போது அவரது காதலி அவர் பயன்படுத்தும் நறுமண பொருளில் பயங்கர நச்சு கலந்த விஷத்தை கலந்து வைத்து அவரை கொலை செய்ய முடிவு செய்தார். தனது காதலியின் சூழ்ச்சியை அறிந்த ஃபிடல் கஸ்ட்ரோ அவரை அழைத்து தனது துப்பாக்கியை கொடுத்து அவரை சுடச் சொன்னார். ஆனால் ஃபிடல் கஸ்ட்ரோவின் காதலியோ மனமுருகி அழுது தன்னால் ஃபிடல் கஸ்ட்ரோவை கொல்ல முடியாது என கூறினார். இப்படி பல முறை அமெரிக்காவின் CIA ஃபிடல் கஸ்ட்ரோவை கொலை செய்ய முயற்சி செய்திருந்தாலும் இன்று வரை அவரை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. அமெரிக்காவின் சிம்ம சொற்பனமாக விளங்கிய ஃபிடல் கஸ்ட்ரோ இன்று தனது 90வது வயதில் மறைந்தார். இவர் தனது அதிபர் பதவியிலிருந்து விலகினாலும் தனது நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பொறுப்பை ஃபிடல் கஸ்ட்ரோவின் சகோதரர் ரவுல் கஸ்ட்ரோ ஏற்றுக்கொள்வார் என அந்நாடு இந்த வருடம் ஏப்ரல் 19ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அப்போது ஃபிடல் கஸ்ட்ரோ நிகழ்த்திய உரையில், இதுவே என் கடைசி உரையாக கூட இருக்கலாம். நமது லத்தீன் அமெரிக்க நண்பர்களுக்கும் பிற நாட்டு நண்பர்களுக்கும் கியூப மக்கள் எப்போதும் வெற்றியாளர்களே என்ற செய்தியை தெரிவிக்க வேண்டும். நான் விரைவில் 90 வயதை தொட்டுவிடுவேன். அதன் பின்னர் நானும் மற்ற வயதானவர்களைப் போலவே இருப்பேன். காலம் என்னை மறைய செய்யும். ஆனால் கியூபாவின் கம்யூனிஸ்டுகள் இந்த உலகத்தின் சிறந்த உதாரணமாக திகழ்வார்கள். கம்யூனிச சித்தாந்தத்தை உத்வேகத்துடன் அதற்கே உரிய மரியாதையுடனும் பின்பற்றினால் மனித குலத்திற்கு ஆக சிறந்த பொருளாதார கலாசார நன்மைகளை செய்ய முடியும் என்பதை உணர்த்தலாம். நமது கோட்பாடுகளை நிலைநிறுத்த சமரசமின்றி போராட வேண்டும் என்றார்.